முள்ளிவாய்க்காலில் நடந்த இறுதிப் போரின் இடத்தை சுட்டிக்காட்டி முன்னாள் போராளி அரவிந்தன் முக்கியமான தகவல்களை வெளியிட்டுள்ளார். அவர் கூறியதாவது, அந்த இறுதி தருணங்களில் தளபதிகளும் போராளிகளும் சந்தித்த துயரமான நிலை, உயிர் பெரியும் கடைசி நொடிகள் மற்றும் வெளியேற முடியாமல் சிக்கிய சூழ்நிலைகள் அனைத்தையும் நேரில் கண்டதாக தெரிவித்துள்ளார். அவரின் இந்த வெளிப்பாடுகள் முள்ளிவாய்க்கால் போரின் உண்மையான சூழ்நிலைகளை காட்டும் புதிய சான்றுகளாக கருதப்படுகின்றன. வணக்கம். நந்தி கடலுக்குள்ள நாங்கள் எங்கே நின்றாங்க, 16ஆம் தேதி எங்கே நின்றாங்க என்று சொல்லி சொன்னால், இந்த துண்டில் இருந்து இவ்வளவு துண்டுகளையும் 16ஆம் தேதி நிற்கிறோம். இரவு செல்லும் மல்டியும் பராக் பண்ணினதோட 16லேருந்து 17ஆம் தேதி கரைக்கு போகிறோம். இந்த துண்டை நோக்கி கரைக்கு போய் ஏறுறோம். இதுக்குள்ள எங்களோட முக்கியமான தளபதிகள் உட்பட எல்லாரும் இதுக்குள்ள முக்கியம். அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் இந்த லைன் ஃபுல்லாக ஆர்மி சீட் ஃபைட் போட்டிருக்கிறேன். எங்களோட 3 படகு போய் கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 150 பேரை கிட்ட இறக்கி அதுக்குள்ள அடி பண்ணுறோம். கேப்பாப்புலவுக்குள்ள இந்த துண்டில் இருந்து இந்த திடலுக்கு இருந்து கெனோன் நல்ல ஒரு பக்கம் அடித்து கொண்டிருக்கிறான் ஆமி. இதில் இருந்து நாங்கள் கடைசியாக நின்று சண்டை பிடிச்ச பிரதேசமாக இந்த பிரதேசத்தில் இருந்து இதில் அந்த வீடு தெரிகிற இடத்துல இருந்து இந்தியாவில் இந்த இடல் புட்டி வரைக்குமான துண்டு எங்களோட கடைசி சண்டை நடந்த இடமா இருக்குது. இப்போ இதை எல்லாரும் வந்து பார்வையிடணுமா அல்லது இந்த ஆயிரக்கணக்கான போராளிகள் வந்து இதுக்குள்ள தான் வீர மரணத்தை தள்ளினவங்க, அதை பற்றின ஏதாவது ஒரு கதையாவது வாழ்க்கையில் வரலாற்றில் எங்கேயாவது ஒரு இடத்துல இருக்கணும்ன்றதுக்காக நான் சொல்கிறேன். 16ஆம் தேதியிலிருந்து நாங்கள் இறுதி கணங்களை எண்ணிக்கொண்டிருந்த நாங்கள் 17ஆம் தேதி இரவோட நிலைமை மாறுது. அதில் தெரியக்கூடிய ஒரு பனையாக இருக்கக்கூடிய பனையில் எங்களுடைய ஒரு ஸ்னேப்பர் இருந்து அதுக்கு மக்களையும் போராளிகளையும் வெளியேறுவதற்கான கூட்டாதரவு வழங்கி கொண்டிருக்கிறார். கிட்டத்தட்ட அவருடைய வீட்டுத்தான் கடைசியாக இருந்து போயிச்சு. வீரமரணமான போராளியாக இருப்பார். நேரங்கால் ஒரு பாலம் இருக்குது. அந்த பாலம் ரோட்டோடு இருக்கக்கூடிய பாலத்தில் இராணுவம் வந்து ஏறிட்டுது. கிட்டத்தட்ட நாங்கள் மிக குறுகின தூரத்துக்குள்ள நெருக்கப்பட்டு எங்களுடைய கடைசி கணங்களை கடத்தினாங்க. இதை ஒரு வரலாற்று பதிவாக நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். இனிமேல் இதை பேசுகிறதுக்கோ இல்லையான்னு சொல்லி சொன்னால், சில நேரம் இதை நினைச்சு பார்க்கறதுக்கான சந்தர்ப்பங்கள் எனக்கோ இல்லாட்டி என்ற சந்ததிக்கோ கிடைக்குமான்னு தெரியாதோ. அதில் இதை என்ற உள்ளார்ந்த நெஞ்சோட என்னோட இருந்து அவ்வளவு இருக்குமா